ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு டே ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து ரிலேட்டட் டு நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அகெயின் பேக் ஆன் ட்ராக்னால் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ப்ராப்பரான ஒரு வேலெட்டோ இல்லை மேபி வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சிலேருந்து இப்போ நீங்கள் ஒரு இந்தியன் ஐஎன்ஆராக வந்து ஒரு இந்தியன் வேலெட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது இந்தியன் வேலெட்னா ஐஎன்ஆராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் வந்து இந்தியன் மணியாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஈவன் ஒரு பைனான்ஸில் கூட அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. அதே மாதிரி இந்த P2P ட்ரான்ஸ்ஃபரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஓகே, ஸோ ஒரு அன்னோன் பேங்க் அக்கௌண்ட் மூலயமா நமக்கு பணம் வர மாதிரி அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால் வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஈவன் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா யார் கிரிப்டோ என்கொயரி பண்ணால் கூட நம்ம அதை என்டர்டெயின் பண்ணுறதில்ல. இல்லை நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருப்பி லைக் வி ஆர் பேக் ஆன் ட்ராக். ஓகே, ஒரு நல்ல வேலெட் ஒன்று நான் வந்து பர்சனலாக ஒரு மோர் தென் ஒரு 5 to 10 டைம்ஸ் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது ஒரு சின்ன டாலர்ஸ் ஒரு $100 to $200 வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து இன்புட் பண்ணிவிட்டு திருப்பி அதை விட்ராவல் பண்ணி கரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருதா அப்படின்னு ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணுறோம். சரியா? ஸோ கிரிப்டோவில் பற்றி நம்ம கிரிப்டோ சீரியஸ் அகெயின் மேபி பண்ணலாம். நான் ஏன்னா நிறைய சீரியஸ்ன்னு சொல்கிறேன், நம்ம நல்லா நிறைய வீடியோ பண்ண முடியல. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஐ ட்ரை டு டூ ஒரு மினிமம் ஒரு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நான் வந்து லைனாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்ரெக்ஸ் வேலெட்டோடைய எப்படி யூஸ் பண்ணுறது இந்த வேலெட்டை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து லைக் கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வேலெட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது ஸ்க்ரீனில் வந்து அந்த வேலெட்டு தெரியும். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட். ஸோ இதுதான் வந்து அந்த மட்ரெக்ஸ் வேலெட். ஸோ மட்ரெக்ஸ் வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து லைக் ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர், அதுக்கப்புறமா பேசிக் டீட்டெயில்ஸு, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு இதெல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி லைக் உங்களுக்கு வந்து 2 வேலெட் இருக்கும். இதில் USDTனா வந்து டேரெக்டாக வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி கேஷ் வேலெட்டோ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஃபியூச்சர்ஸ் வேலெட்டு. ஓகே, ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் வேலெட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ரிலேட்டடாக பண்ணுறதுக்கு, அதாவது வந்து ஆப்ஷன்ஸ் இல்லாமல் ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ இதில் ஆப்ஷன்ஸ் பண்ண முடியாது இதில். ஓகே, பேலன்ஸ் பேசிக் டீட்டெயில்ஸ் அபவுட்டு லைக் இந்த ஆப் பற்றியும் அதே மாதிரி லைக் என்னென்ன டைப் ஆஃப் ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுக்கணும், டேக்ஸ் ரிப்போர்ட் எடுக்கணும், அதே மாதிரி வந்து பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டாப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ. நான் வந்து ஒரு சின்னதாக ரிப்பிளில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் நான் என்னென்னா நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, ஸோ ஒரு நிறைய இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ட்ரான்சாக்ஷன் அதை பை பண்ணி செல் பண்ணி பார்த்துட்டு செல் பண்ணதுக்கப்புறம் அதை விட்ராயல் பண்ணி அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ இதில் வியூ போர்ட்ஃபோலியோ கொடுத்திங்கன்னா நம்ம என்னென்ன இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $48.15 ஹோல்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதில் USDT வேலெட்டுன்னு ஒன்று இருக்குது, ஃபியூச்சர்ஸ் வேலெட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த USDT வேலெட் டு ஃபியூச்சர் வேலெட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை நான் எப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ என்ன காயின்ஸ் இருக்குது, இந்த காயின்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் என்னென்ன காயின்ஸ் ஹோல்ட் பண்ணுறேன். நான் ரிப்பிள் வந்து ஹோல்ட் பண்ணுறேன். ரிப்பிளோடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 47.11. ஓகே, ஸோ இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு சப்போஸ் நான் வந்து ஆல்ரெடி பை பண்ணி வச்சுருக்கேன். செல் பண்ணோன்னா இந்த இடத்துல செல்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. செல் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ டாலருக்கு செல் பண்ணேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் $1 செல் பண்ணணும், இல்லை இருக்கிறது ஃபுல்லாக செல் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணால் அது எல்லாமே செல் ஆகிடும். ஓகேவா? இது வந்து நார்மலாக ஹோல்டிங்கில் இருக்கிறத செல் பண்ணுறதுக்கு. நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு காயின் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த கீழே பாருங்கள், உங்களுக்கு வந்து லைக் இப்போ நம்ம மணி கண்ட்ரோலில் இல்லை நம்ம மார்க்கெட் ஆப்பில் இருக்கிற மாதிரி டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, ஸோ டாப் கெய்னர்ஸில் வந்து இந்த காயின்ஸு சோஷியல், ஃபியூயல், அதுக்கப்புறம் CTA, ஸ்குவிட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாப் கெய்னர்ஸில் இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் வந்து டாப் லூசரில் இருக்குது. இப்போது ஏதாவது ஒரு காயினை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணால், இப்போ ஃபஸ்ட் காயின் எடுத்துக்கிறேன்.
எடுத்துகிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் மாற்றிட்டேன்னா உங்களுக்கு டேரெக்டாக சார்ட் பேட்டர்னுக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அனலிசிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது பேட்டர்ன் வரையணும் அப்படின்னா லைக் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. டேரெக்டாக இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் அப்படின்னா ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ட்ராயிங் த ட்ரெண்ட் லைன். இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈஸி ஆப்ஷன் இருக்குது. தென் RSI இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணணும்னா இப்போ நான் இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணி காட்டுறேன். லைக் இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணால் நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வேறு என்ன லைக் ரிலேட்டடாக நீங்கள் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ட்ரேடிங் வியூவில் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பேக் வந்துருங்க. ஸோ என்ன டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம் வேணுமா, மந்த்லி டைம் ஃப்ரேம் வேணுமா, அதே மாதிரி வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் $100 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ அது வந்து குறைஞ்சிருக்கும். ஒரு நாளில் நீங்கள் வந்து $100 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நாள் முன்னாடினா இப்போ அது $146 ஆகிருக்கும். இந்த மாதிரி லைக் உங்களுக்கு வந்து ஒரு வியூ கிடைக்கும் இந்த காயின் பற்றி. பையிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒன் டைம் பண்ண போகிறீங்களா, எஸ்ஐபி மாதிரி பண்ண போகிறீங்களான்னு ஆப்ஷன் கேட்கும். ஸோ கண்டினியூ ஒன் டைம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ டாலருக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க, $1 வாங்க போகிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு எவ்வளோ வந்து கிடைக்கும் அப்படின்றது இதில் கொடுத்துரும். ஓகே, ஆல்மோஸ்ட் 757 யூ வில் கெட் அப்படின்றத உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நான் பை பண்ணி காட்டுறேன். என்கிட்ட $1 இருக்குது USDT பேலன்ஸு. ஸோ கொடுத்துட்டு நான் பை நோ கொடுப்பேன். பை நோ கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் சோஷியலி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு மெயில் வரும். எவ்ரி டிரான்சாக்ஷனும் உங்களுக்கு வந்து மெயில் வரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லைக் இதில் கோ டு ஹோம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா அகைன் வந்து இப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் அது ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், வியூ போர்ட்ஃபோலியோவில் கொடுத்துட்டு உங்களுடைய காயின்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி ரிப்பிள் இந்த பேவர் காயினும் சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போது. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் வாட், இப்படி தான் வந்து இதில் ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக காயின்ஸை தவிர வேறு என்ன காயின் நீங்கள் தரணும் அப்படின்னாலும் யூ வில் கெட். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் காயின்ஸ் இருக்குது, வியூ ஆல் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து வேறு ஏதாவது காயின்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ காயின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த காயின் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த காயின் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதை பாருங்கள், இதில் கொடுத்துட்டிங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆகிடும். ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆனதுக்கப்புறம் ஸோ அந்த காயினை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து இன்னொரு விஷயம். அடுத்தது வந்து இவங்க சூப்பரான ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா பேசிக்காக இருக்கிற கோர் காயின்ஸ் இல்லாமல் காயின் செட்ஸ்ன்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ காயின் செட்ஸ்னால் என்னென்னா லைக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்களேன், ஒரு ஈவன் வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரின்னு வச்சுங்க. பேஸ்கெட் பார்னா இப்போ வந்து சொலனா எக்கோ சிஸ்டம்னா சொலனால லீஸ்ட்டாக இருக்கிற எல்லா காயின்ஸுமே இதில் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் என்னென்ன காயின்ஸ் எல்லாம் சொலனால இருக்குது அப்படின்னு ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்குது, ஸ்டாக் பேஸ்கெட் மாதிரி. ஸோ அதில் வந்து நீங்கள் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ நீங்கள் இதில் ஒன்றுத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் இந்த என்டையர் சொலனா காயின்ஸ் லிஸ்ட் அது ஒன்று ஒன்றா இல்லாமல் சொலனால மட்டும் இல்லாமல் சொலனா எக்கோ சிஸ்டமில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸ்லேயும் விச் மீன்ஸ் ஸ்டாக்ஸ்னு வருது பாருங்க, எல்லா காயின்ஸ்லேயும் சேர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒன் டைம் பண்ணலாம், இல்லை நீங்கள் எஸ்ஐபி மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதில் ஸோ ஆல் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது இந்த பர்டிகுலர் பேஸ்கெட் ஸ்டார்ட் பண்ணி இது வரலாம் அது 67% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட்டு 1 இயரில் மட்டும் 40% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 6 மந்தில் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து மோர் தென் 6 மந்த் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா இட் வில் பி குட். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைக் பேசிக்காக இருக்கிற பிட்காயினு, கிரிப்டோ ப்ளூ சிப்புன்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஆல் டைம் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3682% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற என்னென்ன ஸ்டாக் லார்ஜ் கேப்பில் இருக்கிறது என்னென்ன லார்ஜ் கேப்னு சொல்லும்போது பிட்காயின், எரித்ரியம், ரிப்பிள், பிஎன்பி அண்ட் சொலனான்றது தான் இதோடைய லார்ஜ் கேப். ஓகேங்களா, ஸோ இதில் வேறு என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, இதில் என்ன ஃபீஸ் இருக்குது, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். ஓகேவா, ஸோ இது அகெயின் இது ஒர்த் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை தவிர வேறு என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் எல்லாமே இருக்குது. ஓகே, விச் மீன்ஸ் லைக் பேஸ்கெட் இருக்குது, இல்லை இண்டிபெண்டன்ட் காயின்டாக இருக்குது. ஓகே, ஸோ காயின் செட் தான் நான் சொன்னேன். இப்போது காயின் செட் பற்றி சொல்லியிருந்தேன். வேறு வந்து மீமி பேஸ்கெட்னால் இப்போ டோஜி, அதே மாதிரி வந்து ஷிபாயினு இதெல்லாமே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். தென் அதுக்கப்புறமா வந்து ஃபியூச்சர்ஸ் வேலெட்டு. ஸோ ஃபியூச்சர்ஸ் வேலெட்டுன்றது நான் முதலே சொன்னேன். ஃபியூச்சர் வேலெட்டு தனி, காயின்ஸ் வேலெட் தனி. ரொம்பவே ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரேடிங் வேலெட் தான் இந்த மட்ரெக்ஸ் வந்து. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் வேலெட்டுன்னு கொடுத்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து USDT வேலெட்டில் இருந்தால் அதை ஃபியூச்சர் வேலெட்டுக்கு மாற்றணும், இல்லை ஃபியூச்சர்ஸ் வேலெட்டில் இருந்தால் அதை USDT வேலெட்டுக்கு மாற்றணும். வித்தின் அ மேட்டர் ஆஃப் 10 செகண்டில் வந்து உங்களுக்கு அந்த வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துடுது.
இப்போ பிட்காயின் யூஎஸ்டி இருக்குது அப்படின்னா இந்த பிட்காயின் யூஎஸ்டி செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பொசிஷன் லாங் போனோமா இல்லை ஷார்ட் போனோமான்னு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் ட்ரெண்டு உங்களுக்கு அப் ட்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ பை கொடுத்துட்டு உங்களுக்கு லிவரேஜ் செட் பண்ணிக்கலாம். 10x வேணுமா இல்லை 100x வேணுமான்றதை லிவரேஜ் செட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமமாக வந்து 0.001 லைக் அந்த வேல்யூலேருந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் அங்கேயே ஸ்டாப்லாம் செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வந்தால் டார்கெட்டுன்னு செட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ட்ரேடை எடுக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ லிவரேஜ் கம்மியாக வச்சு ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மணி தேவைப்படும். கண்டிப்பாக அதிகமான லிவரேஜ் இருந்தால் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இதை தவிர வந்து உங்களுக்கு எரித்ரியம் இருக்குது, பிஎன்பி இருக்குது, சோலனா இருக்குது. இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்பு. அதே மாதிரி ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அதோட ரொம்ப ஈஸி. இந்த இடத்துல இருக்க யூஎஸ்டிடி வேலெட் போயிடுங்க. ஸோ யூஎஸ்டிடி வேலெட் போயிட்டு டெபாசிட் இல்லை ஆட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, யூஎஸ்டிடி டெபாசிட் யூஎஸ்டிடினா நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது வேலெட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து வேறு இதுக்கு இப்போ பைனான்ஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இல்லைனா டேரெக்டாக ஆட் ஃபண்ட்ஸ் கொடுங்க. ஸோ என்ன இந்தியன் கரன்சி இப்போ 5000 ஆட் பண்ணணும் இல்லை 1000 rupees ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 1000 rupees ஆட் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு டேரெக்டாக இந்த இடத்துல கண்டினியூ டு பே உங்களுக்கு இங்கே நம்மளுடைய நார்மல் வேலெட் எல்லாமே அவைலபிள். ஸோ இதில் கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேலெட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த வேலெட்டை நம்ம பேடிஎம்மோ எந்த வேலெட்டோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஈவன் நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதை கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அமௌண்ட் டேரெக்டாக உங்கள் ஜிபேக்கே இல்லை ஃபோன்பேக்கே வந்து லிங்க் வரும். அதன் மூலிமா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ பேசிக்காக இந்த வேலெட்டை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வேலெட் வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இதோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறத இனிஷியலாக கம்மியான அமௌண்ட்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா முதல்ல ஆட் பண்ணுங்கள். ஃபண்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபண்டை வித்ட்ரா பண்ணுங்கள். ஸோ ஃபண்டை வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா லைக் அதுக்கப்புறம் காயின்ஸை இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ப்ராப்பராக நடக்குது அப்படின்னா தென் யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். ஸோ டிஸ்க்ளைமர், உங்கள் எல்லா கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் 30% டேக்ஸ் ஸ்லாப் இருக்குது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைக் இதில் இந்த வேலெட் வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது. அதையும் நான் இப்போயே சொல்லிடுறேன். ஓகே, பட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ஒரு கிரிப்டோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இதில் பண்ணலாம். இட்ஸ் குட். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து இதோடைய அடுத்த லைக் ஃபியூச்சர் ட்ரேடிங் வீடியோஸ் அதை பற்றி நம்ம வந்து லைக் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு கூட இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகே.